Hi students, now we see new chapter inverse trigonometric functions, chapter 4. Okay, so introduction. First of all, we see the introduction. Already we know that the lesson for 11th standard, we find the restricted domain and range concept of the inverse trigonometric functions. அதாவது ஸோ 11th நம்ம என்னென்னா இந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் ரேஞ்சு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதோட கான்செப்ட் ரேஞ்ச் இதை பற்றி பார்க்கலாம். சரி, எப்படி நமக்கு டெஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we think about the topic is using sin theta, cos theta, tan theta, cot theta, cosecant theta, secant theta. ஸோ இந்த மாதிரி தீட்டாவோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வரும். இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னா எப்படி நம்ம டெஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்திருப்போம். f of x equal to sin x such that x belongs to closed interval minus pi by 2, plus pi by 2. ஸோ ஜென்ரலாக எடுத்தோம்னா ரியல் நம்பர்னு எடுக்கணும். ஜென்ரலாக எடுத்தால் என்ன வந்துடும் உங்களுக்கு ரியல் நம்பர் அப்படின்னு எடுக்கணும். பட் இங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் மென்ஷன் பண்ணுறோம்னா இது பேர் தான் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, டொமைனுங்கிறது ஒரு கிராஃபில் எக்ஸ் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறது டொமைன், அதில் இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது கோடொமைன். அந்த ஒய் வேல்யூ மீன்ஸ் பர்டிகுலராக அதோட ஆன்சர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை தான் என்ன எடுத்துக்கிறோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா now sin x is a 1-to-1 and on-to in this restricted domain. ஓகே, ஸோ இதுக்கு இன்வர்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நார்மலாக இன்வர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இன்வர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் f of f is a function, f is a function, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. சரிங்களா? இப்போ எஃப் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ரூல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ரூல் படிச்சிருப்போம்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்வர்ஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கேஸ் 1-to-1 வெரிஃபை பண்ணுதான்னு செக் பண்ணணும். அனதர் ஒன் on-to-ஆக இருக்கான்னு செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த ரெண்டு கேஸை வெரிஃபை பண்ணும்போது ஈக்குவலாக வந்துச்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து தட் இஸ் தென் எஃப் இன்வர்ஸ் ஹேஸ் இல்லை ஹேவிங் த ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன, இந்த ரெண்டு கேஸை வெரிஃபை பண்ணுச்சுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கே நம்ம சொல்கிறோம். நம்ம sin xங்கிற ஃபங்க்ஷன் 1-to-1 அண்ட் on-to இன் திஸ் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். இந்த டொமைன் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்னா வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கணும். -90 to +90 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். சரிங்களா? -90னா -92 +90னா வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ -π/2, +π/2 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இட் இஸ் டொமைன் வேல்யூ. அப்போ -π/2 +π/2. ஸோ -π/2க்கு இன்விடியூவல் ஆங்கிள் -π/3, -π/4, -π/6, 0. இதே மாதிரி π/6, π/4, π/3, π/2. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்குருவோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூஸை நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் -π/2னா -1 வரும். ஏன்னா நெகட்டிவ் வரும்போது நம்ம இப்படி மீனிங் மென்ஷன் பண்ணிக்கிறணும். அதாவது சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் ஆஃப் -x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா -sin x அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. சரிங்களா? இந்த ரிசல்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். நம்ம என்ன ஃபார்முலாவாக படிச்சிருப்போம். சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θவும் காஸ் ஆஃப் -θ எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்துடும் உனக்கு +cos θவாக நம்ம எடுத்திருப்போம். எதை வச்சு சொல்கிறோம்னா ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. தட் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு நெகட்டிவ் ஆங்கிள் இங்கே நெகட்டிவ்னு -θ எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் ஆங்கிள் ஆகும். நெகட்டிவ் ஆங்கிள் எப்போவுமே 4th குவார்ட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கே 0, இந்த இடத்துல -π/2, இந்த இடத்துல +π/2, இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அப்படி எடுக்கும்போது என்னென்னா இந்த -π/2 வந்து நெகட்டிவ் ஆங்கிள் 4th குவார்ட்டர் வருது. 4th குவார்ட்டர்னா காசும்
சீக்கனு மட்டும்தான் பாசிட்டிவ். அதனால தான் இங்கே சைனுக்கெலாம் நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். இது வந்து போன வருஷமே ரூல். இப்போ ஒவ்வொரு வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -π/3 அப்படிங்கும்போது என்னென்னா அதோட வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/3. -π/3னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். f of -π/3 அப்படி எழுதணும். sin of -π/3 ஈக்குவல் டு -sin π/3ன்னு எழுதுவோம். இப்போ இதுக்கு π/3க்கு வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/2. தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து π/6, இங்கே π/6, இங்கே இங்கே வந்து நெகட்டிவ்னால ஃபஸ்ட்டு π/3 தான் வரும். π/3னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த டேபிளை வந்து மறுபடியும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் காட்டுறேன், நான் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட், இதான் டேபிள் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு T ஃபங்க்ஷனோட டேபிள் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா 0 டிகிரி, 30 டிகிரி. ஸோ இது வந்து என்னென்னா டிகிரியில் மென்ஷன் பண்ணுறது. இது என்ன அப்படின்னா ரேடியன் மெஷர்மெண்ட். ரேடியன்னா அந்த பை யூஸ் பண்ணி எழுதக்கூடியதான் ரேடியன் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ எப்படிலாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 0 டிகிரி, π/6 30 டிகிரி, π/4னா 45 டிகிரி, π/3னா 60 டிகிரி, π/2னா 90 டிகிரி, பைனா 180 டிகிரி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பை ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த 180 டிகிரி 90யாக மாற்றோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம 180யை 90யாக மாற்றும் போது 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே 90 வருது. அதனால தான் இதுலேயும் π/2ன்னு போடுறோம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க. 180யை 60யாக மாற்றினா 3ஆல் டிவைட் பண்ணணும். 180யை 45யாக மாற்றணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 180யை 30 டிகிரியாக சேஞ்ச் பண்ணி we will to change the 180 degree we get the 30 degree value. So divide both side divided by 6. So 6ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிகிரி வந்து அப்படியே 0வாக நம்ம எடுத்துக்கிறோம். 0 டிகிரியும் ரேடியனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வேல்யூஸ் வந்து தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் நமக்கு. 0, 1/2, 1/√2, √3/2, 1. இங்கே ரிமைனிங் இது எப்படின்னா இப்போ 180 டிகிரி. அப்போ அந்த குவாட்ரண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குவாட்ரண்ட்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன கான்செப்ட் தான். இப்போ இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். நான் ஒரு குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே 0, இந்த இடத்துல 90, இந்த இடத்துல பை, இந்த இடத்துல வரும்போது என்ன வந்துருச்சு 270, இந்த இடத்துல 360 டிகிரி. தட் இஸ் 270 டிகிரிக்கு 3π/2ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே 2π அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ 0 டிகிரியும் 2πயும் சேம் வேல்யூ. இப்போ 0 டிகிரிக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் நெகட்டிவ் பைக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட், இப்போ பாருங்கள் 90 டிகிரி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். 180 டிகிரி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 180 டிகிரிங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது? 180 0க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ 0க்கு வரக்கூடிய வேல்யூக்கு மைனஸ் போட்டுக்குங்க. இப்போ 0க்கு வரக்கூடிய வேல்யூ 0க்கு மைனஸ் போட்டாலும் 0 தான் வரும். அதே மாதிரி தான் 270 டிகிரிங்கிறது எதுக்கு ஆப்போசிட்? 90 டிகிரிக்கு ஆப்போசிட். அப்போ 90க்கு என்ன வேல்யூ வரும் அதை மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஷார்ட்கட். அப்படி வரும்போது இங்கே -1 வரும். 360 டிகிரி ஏன் 0 போடுறோம்னா 0 டிகிரியும் 360 டிகிரி ஈக்குவல். 0க்கு என்ன ஆன்சர் வருதோ அதே தான் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செக் பண்ணி போட்டுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் இயரில் பார்த்த கான்செப்ட். சரிங்களா? அதாவது sin θ ஈக்குவல் டு 0, 1/2, 1/√2, √3/2, 1, 0, -1, 0. cos θ ஈக்குவல் டு 1, √3/2, 1/√2, 1, 1/2, 0, -1, 0, 1. tan θ ஈக்குவல் டு 0, 1/√3, 1, √3, infinity 0, 0, -infinity 0. cosecant θ equal to infinity 2, √2, 2/√3, 1, -infinity, -1, infinity. Okay. Secant θ equal to 1, 2/√3, √2, 2, infinity, -1, -infinity, 1. cot θ equal to infinity, √3, 1, 1/√3, 0, -infinity, 0, infinity. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது நீங்கள் தான் பார்த்து அப்படியே அதாவது யூ வில் டேக் த நோட்ஸ் ஒன்லி, ரெஃபர் திஸ் கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்டை ரெஃபர் பண்ணி நீங்களே இந்த நோட்ஸை எடுத்துக்கிறணும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ எடுத்தாச்சு நம்ம. இப்போ ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் நாம் சொன்னேன். நம்ம இப்போ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம ஒன்று வரைஞ்சோன்னு சொன்னோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ π/3 sin π/3 வேல்யூ √3/2னா -√3/2 வரும். சரிங்களா? இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி -1/√2. இதில் -π/6 போட்டிங்கன்னா -1/√2, 0 டிகிரிக்கு 0, இந்த இடத்துல 0 டிகிரிக்கு 0. ரிமைனிங் இதை அப்படியே பாசிட்டிவ் எழுதிங்க. 1/√2, 1/√2, √3/2, 1 அப்படின்னு வரும். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா இப்படி வரும். ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடுது. சரிங்களா? அப்போ இது என்ன வருது? 1 to 1 இருக்குது, ஆன் டூவும் வெரிஃபை பண்ணுது. ஆன் டூனா என்ன? ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ஆன் டூன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ரெண்டுமே வெரிஃபை ஆகுது. அதனால அப்போ என்ன சொல்ல வர்றீங்க, நமக்கு சொல்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சைன் எக்ஸ்பென்ஷன் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா 1 to 1ஆகவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது. இப்போ இன் திஸ் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அப்போ ஹென்ஸ் த இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன உண்டு? இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிஸ்ட்.
அப்போ சைன் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் உண்டு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இங்கே என்ன எடுக்குது, இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டெஃபைன் பண்ணுறாங்கன்னா இப்படி எடுத்துக்கிறணும். சாம்பிளுக்கு நம்ம எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அப்போ சைன் எக்ஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இன்வர்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் sin x ஈக்குவல் டு ஒய், இதை வச்சு நம்ம சொல்கிறது. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எடுத்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு சைன் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் வந்து சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ்னால் நம்ம இங்கே தான் எடுத்துக்கிறணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிப்ரோக்கலாக சூஸ் பண்ணக்கூடாது. அதை நோட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, கிளியர்லி. ஸோ சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன, சைன் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து -π/2 +π/2. இது என்ன ஆக்சுவலாக டொமைன் வேல்யூ. இது என்னது நம்மளுக்கு டொமைன் வேல்யூ. இது என்ன ரேஞ்சு. அப்போ ஒரு சைன் எக்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து -π/2 +π/2னா அதோட ரேஞ்ச் மீன்ஸ் அதோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறத ரேஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ +π/2 வரும்போது +1 வரும், -π/2 போது -1. ரிமைனிங் எல்லாமே வரும். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் எடுத்து 0 to 2π எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே வரும். பட் நம்மளுக்கு வந்து உள்ளே 1 to 1 இருக்கிறதுனால ஒரு வேல்யூக்கு ஒரே ஆன்சர் தான் இருக்கணும், 2 ஆன்சர் வரக்கூடாது அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அப்படின்னா என்னங்க சார், சிம்பிளாக பாருங்கள். இப்போது அந்த டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ sin 0 டிகிரி 0 தான் வருது. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 டிகிரி 0 தான் வருது. அப்போ 0வா 180 எடுக்கும்போது அதில் மினிமம் எதுவோ அதை மட்டும் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதனால தான் இதுக்கு மேலே உள்ளதான் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டொமைன்பாங்க. இப்போ இதனால் ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் எடுத்துக்கிட்டோம், ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. அப்போ இன்வர்ஸுக்கு இதுதான் மீனிங். இது சைன் ஃபங்க்ஷனோட டொமைனும் ரேஞ்சும். இன்வர்ஸ்னால் என்ன, இன்வர்ஸ்னால் அது அப்படியே என்ன பண்ணிக்கிறணும், ரேஞ்சு டொமைனாகவும் டொமைன் வந்து ரேஞ்சாகவும் மாறும். இதுதான் டெஃபனிஷன். இதுதான் என்னது டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஓகே, அதுக்கு தான் எப்படிங்க சார் டெஃபைன் பண்ணிக்கிறதுனா, இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் a to b அப்படி a, b to r அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ எஃப் இன்வர்ஸுங்கிறது என்னென்னா இது ஆறுங்கிறது இந்த இடத்துல ரேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஞ்ச் வேல்யூ எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டொமைனாக வரும். இந்த வேல்யூஸ் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சாக வரும். இது மீனிங் ஜென்ரல். பொதுவாக டெஃபனிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப் ஆஃப் a, b இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்துடும்னா b, aன்னு எடுத்துக்கணும்னு அர்த்தம். எஃப் இன்வர்ஸ் என்ன எடுத்துக்கணும், b, a, அதுதான் மீனிங். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது வந்து டெஃபனிஷன். ஆல்ரெடி 11th பார்த்த டெஃபனிஷன். இங்கே என்ன சொல்ல வர்றான்னா, ரேஞ்ச் வந்து டொமைனாகவும் டொமைன் வந்து ரேஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தஸ் இதுலேருந்து நம்ம என்னது எடுத்துக்கலாம்னு வந்தோம்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் t இஸ் அன் ஆங்கிள் ஹூஸ் சைன் இஸ் ஈக்குவல் டு t அண்ட் இஸ் விச் இஸ் லொக்கேட்டட் இன் -π/2, +π/2. ஒன்றும் இல்லை, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டீன்னு இருக்கா. அப்போ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இதான் மீனிங், சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி. அப்போது இந்த இடத்துல டீங்கிறது என்னென்னா இவன் சொல்லியிருப்பான், இஸ் அன் ஆங்கிள் ஹூஸ் சைன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டீன்னு அர்த்தம். அப்போ இந்த டி வேல்யூங்கிறது என்னென்னா, நம்ம வந்து இன்வர்ஸ்னால் டு ஃபைண்ட் த ஆங்கிள் வேல்யூ. இந்த டீங்கிற வேல்யூக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். டீங்கிற வேல்யூக்கு என்ன கண்டுபிடிப்போம், ஆங்கிள். நிறைய சம்மில் பார்த்துருப்போம் 6th சாப்டரில். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்வர்ஸ்னால் 1/2னா 1/2 வரக்கூடிய ஆங்கிள் என்ன, π/6ன்னு எழுதியிருப்போம் நம்ம. இதை தான் சொல்கிறது இன்வர்ஸ்னால் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. இன்வர்ஸ்னால் என்னது, ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே, விச் இஸ் லொக்கேட்டட் இஸ் க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2. Other inverse trigonometry, similarly case of other inverse trigonometry functions, cos inverse x, that is cos x of inverse is cos inverse x. Tan x of trigonometric function, tan x of inverse is tan inverse function. Cosecant x inverse function is cosecant inverse x. Secant inverse x and also cot inverse x are called the inverse circular functions. Circular functions means இந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் டொமைனுக்குள்ளே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அதை சர்க்குலர் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி டெஃபைன் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆல்ரெடி நம்ம இது படித்தது ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். கொஸ்டின் உள்ள எல்லா சம்மும் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னு பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் நம்பர், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், டொமைன், ரேஞ்ச். சரி, இப்போ கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா?
ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. எதன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது 11th இதான் பார்த்துருப்போம். நம்ம 11th ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு இதை எழுதி முடிச்சிருங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கான்செப்ட் ஆஃப் இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு எகெயின் வந்து பிரின்சிபல் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு இமேஜஸ் அனுப்பிச்சிடுறேன். The principal value of an inverse function is the inverse of general value which is numerically least. It may be positive or negative. Then are two values. One is positive and then is negative, such that they are numerically equal. Then the principal values is the positive one. Okay. இப்போ principal value அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இப்படி கேட்பாங்க, ஃபைண்டு இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தது தான் ஒரு எக்ஸாம்பிள். பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin x equal to 1/2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த sin x equal to 1/2 வரக்கூடிய பிரின்சிபல் வேல்யூ, ரைட், பிரின்சிபல் வேல்யூஸ்னால் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போது இந்த 1/2 வரக்கூடிய ஆங்கிள், இந்த 1/2 வரக்கூடிய ஆங்கிள் தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது x ஈக்குவல் டு இப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், sin inverse of 1/2. இப்போ நம்ம எழுதும்போது இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அந்த 1/2. இப்போ ஆல் சில்வர்னால் ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயும் பாசிட்டிவ் வருது, ரெண்டாவது குவார்ட்டர்லேயும் பாசிட்டிவ் வருது. ரைட், இப்போ 1/2 ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கண்டுபிடிச்சோன்னா π/6 வரும். சைன் வந்து ரெண்டாவது குவார்ட்டர்லேயும் இதே 1/2 வேல்யூ வரும். அதனால் ரெண்டாவது குவார்ட்டர்னா இப்படி கண்டுபிடிங்க, π - π/6 ரிலேஷன் போட்டிங்கன்னா என்ன வந்துடுது, தட் இஸ் இதில் π மைனஸ்னால் 5π/6. அப்போ இதுக்கும் அதே தான் வரும். இதே மாதிரி நிறைய வேல்யூ வரும். அதாவது என்னென்னா இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். எகைன் இது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் இந்த இடத்துல வந்தோம்னா அப்போ 2π + π/6 அப்படின்னு சொல்லி வரும் நம்மளுக்கு. சரிங்களா? 2π + π/6. 2π + π/6 என்ன வந்துடுது நம்மளுக்கு, தட் இஸ் 2π + π/6 8 6 2 12 13π/6 அப்படின்னு சொல்லி வரும். ரிமைனிங் எடுத்துக்கிட்டோன்னா 13π/6. அப்போ ஒவ்வொரு டிகிரி நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ எட்ஸெட்ரா கண்டிஷனில் நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இதில் எந்த வேல்யூ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தட் இஸ் x ஈக்குவல் டு π/6 மட்டும் எடுத்துக்கிறணும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பிரின்சிபல் வேல்யூ. அப்போது ஒரு வேல்யூக்கு நிறைய ஆங்கிள்ஸ் வரும், அதில் லீஸ்ட் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் என்னவோ அதுதான் பிரின்சிபல் வேல்யூ. போதும், இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதை தான் இந்த டெஃபனிஷனில் சொல்லியிருக்கோம். நம்ம நல்லா தெரிஞ்சுங்க. த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் அன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் த ஜென்ரல் வேல்யூ விச் இஸ் நியூமெரிக்கலி லீஸ்ட். அது நியூமெரிக்கல் லீஸ்ட் என்னவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, சிமிலர்லி ப்ரொசீஜரில் நம்ம இதுலேருந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னா ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க? ரெஸ்ட்ரிக்ட்னா சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கமாக எழுதுறது தான் ரெஸ்ட்ரிக்ட், ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து இதுதான் சொன்னேன் நான், இந்த இடத்துங்க மீனிங் தான் ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு. அப்போது சிம்பிளுக்கு சைன் சொல்கிறேன். சைன் வந்து ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயும் பாசிட்டிவ், செகண்ட் குவார்ட்டர்லேயும் பாசிட்டிவ். பட் நமக்கு இங்கே எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 குவார்ட்டரில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வேல்யூக்கு இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 1/2க்கு 2 ஆங்கிள் வருது, நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் தான் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஜென்ரல், இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது sin x equal to -π/2, +π/2, -1, +1, cos x equal to 0 to π, -1, +1, tan x equal to -π/2, ஓப்பன் இன்ட்ரோல் -π/2, +π/2. தட் இஸ் அதே மாதிரி தான் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த இன்ட்ரோல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி டெஃபைன் பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிள். இதை அப்படி இங்கேருந்து இன்வெர்ஸ் போட்டுக்கிறணும், இதை ரேஞ்சாக, இதை வந்து டொமைனாக மாற்றிக்கணும், இதை ரேஞ்சாக மாற்றிக்கிறணும். அவ்வளோதான் வித்தியாசம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன எழுதுறோன்னு பாருங்கள்.
அங்கே எழுதக்கூடிய ரேஞ்ச் வேல்யூ டொமைன் வேல்யூ ரேஞ்சாக மாற்றி எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். ஆல்ரெடி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ வி கால் இன் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆர்க் சைன் எக்ஸ். அப்போ ஆர்க் சைன் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஆர்க் சைன் எக்ஸ்ன்னு சொன்னாலும் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் தான். ஆர்க் காஸ் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்க் டேன் எக்ஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ், ஆர்க் காட் எக்ஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ், ஆர்க் கொசிகன் எக்ஸ் கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ், ஆர்க் சீக்கன் எக்ஸ் சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் என்னென்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். இதை தான் நம்ம இங்கே தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது அனதர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் கண்டிஷன் த கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். Now f inverse is the general concept. F inverse is the reflection of the graph of f, the line of y equal to x. அதாவது ஒரு எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைகிறோம்னா y equal to லாஸ்ட் இயரில் ஒரு சம் பார்த்துருப்போம் நம்ம. ஒரு கிராஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் நான் வரைகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த y equal to x அப்படிங்கிற லைனுக்கு சிம்மெட்ரிக்காக வரையக்கூடிய கரு. இது அப்படியே நம்ம ஒரு மிரரை வச்சு பார்த்தோம்னா என்ன வரும், இது இப்படி வந்து இப்படி போகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து எஃப்ஐ எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன எடுத்துக்கிறோம், எஃப் இன்வர்ஸ் எடுத்துக்கிறோம். லாஸ்ட் இயரில் அந்த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷனில் செக் பண்ணிங்க, அதுதான் இங்கே எழுதியிருப்போம். இஃப் எஃப் பிலாங்ஸ் டு ஏ கமா பி அப்படின்னா தென் எஃப் இன்வர்ஸ்னால் எப்படி சூஸ் பண்ணுறோம், இது வந்து டொமைன், இது ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து டொமைனாகவும் டொமைன் வந்து ரேஞ்ச் ஆகும். தென் பி கமா ஏ அப்படின்னு சொல்லி எடுப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. லாஸ்ட் இயரில் நம்ம படிச்சிருப்போம். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2, கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3, tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு இங்கே எப்படி எடுத்துக்கணும், நம்ம எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா லெட் ஒய் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். இப்போ சைன் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தோம், சைன் இந்த சைடு கொண்டு வந்தால் சைன் ஒய் ஈக்குவல் √3/2. அப்போ √3/2 வரக்கூடிய ஆங்கிள் என்ன, sin π/3 தான் sin √2. அப்போ இந்த sin கேன்சல் ஆகி ஒய் வேல்யூ நம்மளுக்கு π/3 வரும். ஒய் வேல்யூ π/3 மட்டும் வராது, π/3 2π/3 இது எல்லாமே வரும். பட் ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்குள்ளே இருக்கிறது இந்த π/3 தான். அதனால் நம்ம லீஸ்ட் வேல்யூஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதே ப்ரொசீஜர் தான் கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கும். கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் 2π/3, தட் இஸ் கொசிகன் ஒய்ன்னு எடுக்கும்போது கொசிகன் ஒய் ஈக்குவல் 2. அப்போ 2/√3 எதில் வரும்னா கொசிகன் π/3, கொசிகன் கேன்சல் ஆகி ஒய் ஈக்குவல் டு π/3. தட் பிலாங்ஸ் டு இது என்ன எழுதுவாங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -π/2, +π/2. இங்கே வந்து அந்த டொமைன் எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இங்கே -0வை டெலிட் பண்ணிடுவோம். அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸோட கான்செப்ட். ரிமைனிங் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் -1/√3. அப்போ tan y ஈக்குவல் டு -1/√3 இதை வந்து நம்ம எழுதலாம் -tan of π/6 எழுதலாம். பட் மைனஸ்னால் இப்படி இருக்குது நம்மளுக்கு. tan y ஈக்குவல் டு -tan of π/6. இந்த tan கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் +tan இங்கேயும் +tan இருந்தால் தான் கேன்சல் பண்ணி, அதனால் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுறேன். இதை எப்படி கொண்டு போகிறேன்னா, அப்போ tan ஆஃப் -θ ஈக்குவல் டு -tan θ அப்படிங்கிறது ஃபார்முலா. சரிங்களா? அப்போ -tan θவை tan ஆஃப் -θ அது மாதிரி எழுதியாச்சு. இப்போ tan +tan கேன்சல்னா y ஈக்குவல் டு -π/6. இது இந்த இன்டர்வலில் இருக்குது. அவ்வளோதான், தான் பிரின்சிபல் வேல்யூ. சிமிலர்லி கேஸ் ஆஃப் y ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2, சீக்கன் y ஈக்குவல் டு -√2, தட் இஸ் -சீக்கன் π/4 எழுதுவோம். இப்போது நெகட்டிவில் கன்சிடர் பண்ணோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சீக்கன் ஆஃப் -θ போட்டோம்னா -சீக்கன் θ வராது, +சீக்கன் θவாக தான் வரும். அப்போ இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிடுவோம், அப்போ இன்டர்வல் செக் பண்ணணும். இது எந்த இன்டர்வலில் எக்ஸிஸ்ட் ஆகுது, க்ளோஸ் இன்டர்வல் 0 to π, -π/2. சீக்கனும் காசு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, π வரும். இது வந்து காசுக்கு. சீக்கன் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, π -π/2. ஏன் π/2வை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ்னால் ரிஜெக்ட் பண்ணிடணும்னு அர்த்தம். எதுக்காகன்னா காசு வந்து π/2ல் 0 வருது. காசோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் சீக்கன். அப்போ சீக்கன் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கன் π/2 போடுறோன்னு வச்சுக்கலாம். இதை வந்து என்ன எழுதுவோம்னா 1/cos π/2ன்னு எழுதலாம் நம்ம. இப்போ 1/cos π/2னா 1/0 வரும், இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டினா இருக்காது, அதனால தான் அந்த -π/2வை டெலிட் பண்ணிடுறோம். அதனால் இங்கே அப்போ செக் பண்ணோம்னா செகண்ட் குவார்ட்டரில் அது செக் பண்ணணும்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காசுக்கும் சீக்கனும் கொடுத்து செகண்ட் குவார்ட்டர் நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் செக் பண்ணி போடணும். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்கலாம். அப்போ சீக்கன் ஒய் ப்ளஸ் சீக்கன் கேன்சல். அப்போ ஒய் ஈக்குவல் டு இங்கே செகண்ட் குவார்ட்டர்னா வரக்கூடிய ஆங்கிள் π-π. செகண்ட் குவார்ட்டர்னு வேல்யூஸ் எழுத தெரியும் நம்மளுக்கு. என்ன எழுதுவோம், சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 90-270 ரிலேஷனில் வேண்டாம். இதை வந்து θ இங்கே வந்து π-θன்னு சொல்லலாம் செகண்ட் குவார்ட்டர்னா. இது தேர்ட் குவார்ட்டர்னா π + θ, ஃபோர்த் குவார்ட்டர்னா வந்து π - θன்னு எழுதலாம்.
இதை எகெயின் எழுதுறதா 2π + θ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதுக்கணும். அதுக்கு தான் சிம்பிளாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா ஆங்கிளை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது π ± θக்கும் 2π ± θவா கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரைட். அந்த ரிலேஷனில் தான் இங்கே π மைனஸ் போடும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆங்கிள் ஏன்னா இது வந்து சீக்கனா π மைனஸ் செகண்ட் குவார்ட்டர்னா சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், காசு சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும், மற்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ சீக்கன் போடும்போது ஒரு மைனஸ் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சீக்கன் கேன்சல் ஆகி y = 3π/4 நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரைட். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இப்போ நம்ம +2 கான்செப்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.